பையனுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது. அவனுக்கு சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு மட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே உள்ள மட்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கும். இங்கே மட்டன் ஷாப் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு 8 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு ஃப்ரோசனில் தான் போட்டுருவோம். வேணுங்கும் போது எடுத்து குக் பண்ணிக்குவோம். இந்த மட்டன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு மூடி போடாமல் அந்த தண்ணியுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து போட்டு நிறைய விசில் விடணும். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் குக் ஆகும். முன்னாடிலாம் சமைச்சு பழகின காலத்தில் வந்துட்டு மட்டன் எடுத்தோன்னா மட்டன் மசாலா, சிக்கன் எடுத்தோன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடையில் வாங்கி. பட் இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து அரைச்சி அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஓட்டுனதுனால இப்போலாம் வந்து கடையில் எந்த ஒரு மசாலா பொருளுமே வாங்கி சேர்த்துக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப சாப்பிட்டனாலும் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. தக்காளியுமே வந்துட்டு 1-2 தான் அடித்து ஊற்றிருந்தேன். இங்கே உள்ள தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப வந்துட்டு கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து 1-2 அடித்து தான் ஊற்றிருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேஸ்ட்டு போடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். என் பசங்க எப்படா வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து வேஸ்ட்டு கவரை தூக்கிட்டு வந்திருந்தான். வேஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். லஞ்சு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மட்டன் கிரேவிக்கு வந்து பரோட்டா தான் போட்டிருந்தேன். நித்து ஸ்கூல் விட்டு வந்ததும் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நாளைக்கு வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கௌபாய் காஸ்ட்யூமில் வரணும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து கேப் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து வால்மார்ட் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் கொஞ்சம் மரங்கள் மட்டுமே மஞ்சளாக இருந்தது. இன்னும் ஒரு 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் இருக்கும். வால்மார்ட் போனதுமே பார்த்தோம், என்னடா இன்றைக்கி கூட்டமே இல்லை, பார்க்கிங்கே எம்டியாக இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் சிஸ்டம் ஸ்லோனால் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள கூட்டம் எல்லாமே வந்து சிட்டி மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இந்த வாரத்துக்கான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு பக்கத்தில் உள்ள லேக்குக்கு வந்து போயிருந்தோம் ஈவினிங் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் நாங்கள் போயிருந்தோம், மதிய டைம் வந்து போயிருந்தோம். அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஈவினிங் டைம் அப்படின்னு எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு வாக்கிங் போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்கள் கூட்டமாக இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால. போனதுமே வந்துட்டு தண்ணியை பார்த்ததும் 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செம்மையாக தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. வெளியே நிற்கும் போதே வந்துட்டு அவ்வளோ குளிர். வெயில் அடித்தாலுமே வந்துட்டு லைட்டாக காற்று அடித்தாலும் ரொம்ப குளிரும். இவனுங்க அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் என் சின்ன பையனுக்கு வந்து தண்ணினா போதும், ஸோ கிளம்பிடுவான். இந்த லேக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து பார்க்கு, வாக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாருமே ஈவினிங் டைம், வீக்கெண்ட் அந்த மாதிரி டைமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்களுமே வந்து யதார்த்தமாக தான் போயிருந்தோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்செட்டை வச்சு பேக்ரவுண்டில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சன்செட்டையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.